ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ். கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம். நான் உங்கள் நண்பன் சண்முகவேல். ஓகே நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷனோட வந்திருக்கேன் நண்பர்களே. இன்னைக்கு பார்க்க போற அப்ளிகேஷன்ல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா நண்பர்களே, நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, நிறைய அப்ளிகேஷன் போன்ல இருக்கு, இதெல்லாம் எப்படி நம்ம பேக்கப் எடுத்து வைக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் எல்லாம் எஸ்டி கார்டுக்கு மெமரி கார்டுக்கு நம்ம எப்படி மாத்துறதுன்னு வேற கேட்டாங்க. இந்த ஒரே அப்ளிகேஷன் மூலமா நம்ம பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம், எஸ்டி கார்டுக்கு மாத்திக்கலாம் நண்பர்களே. நம்ம போனை வந்து இன்னைக்கு ஃபார்மேட் பண்ணி விட்டாலும் எல்லா அப்ளிகேஷன் போயிடும், மறுபடியும் நம்ம இறக்கி இன்ஸ்டால் பண்ண முடியாது. அப்ளிகேஷன் முக்கியமான அப்ளிகேஷன் வந்து போயிருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்க எல்லாம் பேக்கப் எடுத்து வச்சுங்க. பேக்கப் எடுத்து வச்சுட்டு போனை ஃபார்மேட் பண்ணி விட்டாலும் மறுபடியும் நம்ம மைஃபைல தான் இருக்கு நண்பர்களே, எங்கேயுமே போகுது. மறுபடியும் நம்ம மைஃபைல ஓபன் பண்ணிட்டு நம்ம எல்லாமே பேக்கப் எடுத்த அப்ளிகேஷன் எல்லாமே மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் இது. வந்து ஒரு காசு கொடுத்து வாங்குற அப்ளிகேஷன் நண்பர்களே, ஒரு ப்ரோ வெர்ஷன். சரிங்களா? இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் வந்து வீடியோக்கு மேல இருக்கு நண்பர்களே, நீங்க ஃப்ரீயாவே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் தான் நண்பர்களே. இந்த அப்ளிகேஷன் சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் வந்து நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணேன்னு பாருங்க நண்பர்களே, இன்டர்பேஸ் உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? மூணாவது ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, கார் படம் போட்டு APP2ST, அதை நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணா பாருங்க நண்பர்களே, எஸ்டி கார்டுக்கு வந்து இத்தனை அப்ளிகேஷனை வந்து நான் மூவ் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த இருக்கு பாத்தீங்களா, கூல் பண்றது அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனை வந்து நான் டச் பண்றேன். டச் பண்ண ஆட்டோமேட்டிக் எஸ்டி கார்டுக்கு நம்மளுடைய செட்டிங்க்கு போயிடும். ஆட்டோமேட்டிக் உங்க செட்டிங் கூட்டு போயிட்டு மூவி டு எஸ்டி கார்டு இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணா ஆட்டோமேட்டிக் அந்த அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக் எஸ்டி கார்டுக்கு வந்து மூவ் ஆயிரும். உட்காந்துரு நண்பர்களே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மூவ் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? மூவ் ஆகி உட்காந்து நான் காட்டுறேன் நண்பர்களே. ஓகே, அது வந்து மூவ் ஆயிருச்சு. நான் அப்படியே நான் பேக் வரேன். பேக் வந்துட்டு பாருங்க நண்பர்களே, பாத்தீங்களா, எஸ்டி கார்டுக்கு அந்த அப்ளிகேஷன் மூவ் ஆயிருச்சு. அதே மாதிரி தான் நண்பர்களே, பேக் வாங்க. பேக் வந்துட்டு 1 2 3 4 5வது ஆப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கேட்ச் கிளீனர். அது வந்து அதை நீங்க டச் பண்ணுங்க. தேவையில்லாத அப்ளிகேஷன் எல்லாம் வந்து நம்ம கேட்ச் பண்ணிருக்கோம். அதை வந்து கிளீனர் ஆல் இருக்கு பாத்தீங்களா, முதல் GLEAR, அதை வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணா அந்த அப்ளிகேஷன் எல்லாம் வந்து கிளீன் பண்ணும். சரிங்களா? கிளீன் பண்ணிடு. அவ்வளவுதான். வந்து நம்ம எம்பியை வந்து தேவையில்லாத எம்பி வந்து நம்மளுக்கு பிடிக்காது. சரிங்களா? அடுத்து வந்து இந்த சைடு வாங்க. இந்த சைடு வந்து அம்புக்குறி மாதிரி போட்டிருக்கு பாத்தீங்களா, அது வந்து தேவையில்லாத அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுறது. அந்த கட்டத்தை வந்து தேவையில்லாத ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த கட்டத்தை வந்து டிக் பண்ணிட்டு இந்த நடுவில் வந்து அன்இன்ஸ்டால் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணீங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து பேக்கப் பண்றது. இதான் முக்கியமானது. இதை நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ண உங்க போன்ல இருக்க அப்ளிகேஷன் எல்லாமே வந்து காட்டும். எல்லா அப்ளிகேஷனுமே கோகுல்ல இருந்து எல்லாமே டோட்டலா நீங்க பேக்கப் எடுக்கணும்னே. அப்பதான் வந்து மைஃபைல ஓபன் பண்ணி பார்த்தா எல்லா அப்ளிகேஷனுமே இருக்கும். சரிங்களா? ஒரு அப்ளிகேஷன் கிடையாது, கோகுல்ல இருந்து எல்லாமே, பிளே ஸ்டோர்ல இருந்து எல்லாமே டோட்டலா அப்படியே வந்து எல்லா கட்டத்தையுமே நீங்க டிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாத்தீங்களா, பேக்கப், அதை நீங்க டச் பண்ணுங்க. அது எல்லாமே ஆட்டோமேட்டிக் பேக்கப் ஆயிரும். சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, வாட்ஸ்அப்பை வந்து டிக் பண்றேன். டிக் பண்ணிட்டு பேக்கப் பண்றேன். ஆட்டோமேட்டிக் அது பேக்கப் ஆயிருச்சு. சரிங்களா? இப்படி எல்லாமே நீங்க வந்து எல்லா அப்ளிகேஷனுமே நீங்க பேக்கப் எடுத்து வச்சுங்க. சரிங்களா? இப்ப பேக்கப் எடுத்து வச்ச அப்ளிகேஷன் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா மைஃபைல். போனை ஃபார்மேட் பண்ணினாலும் ஒன்னும் கவலையே கிடையாது. மைஃபைல வந்து இந்த போன் படம் மாதிரி போட்டு கொடுத்தீங்களா, TEVICE ஸ்டோரேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க கரெக்டா டச் பண்ணுங்க. டச் பண்ண முதல்ல இருக்கு பாத்தீங்களா அந்த அப்ளிகேஷனுடைய நேம், அதை கரெக்டா டச் பண்ணீங்க அப்படின்னா எல்லாம் பேக்கப் எடுத்து வச்ச அப்ளிகேஷன் எல்லாம் இங்க இருக்கு. நான் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு டெமோவுக்கு ஒரு 4 அப்ளிகேஷன் தான் பேக்கப் எடுத்து உங்களுக்கு காட்டினேன். சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் வந்து இப்ப 2வது அப்ளிகேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதான் நான் வந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்க அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் நீங்க மெயினா பேக்கப் எடுக்கணும். சரிங்களா? அப்பதான் வந்து போனை ஃபார்மேட் பண்ணா எல்லா அப்ளிகேஷனுமே இங்க வந்து இருக்கும். இதை வந்து நீங்க மெயினா பேக்கப் எடுக்கணும். சரிங்களா? ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் நண்பர்களே. அனைத்து நண்பர்களையும் நீங்க பேக்கப் எடுத்து வச்சுங்க. அதே மாதிரி எஸ்டி கார்டுக்கு மாத்தி வச்சுங்க. எவ்வளவு தொலைக்கு நம்ம எல்லாமே பண்ணி சுத்தம் பண்றோமோ அப்பதான் போனு கேங்காத நண்பர்களே. ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். சரிங்களா? எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. அனைத்து நண்பர்களுக்கும் யூஸ் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ. You